இலங்கை முழுதும் முடங்கப் போகும் வங்கிச் சேவைகள். சிஐடியில் முன்னிலையான கெகலியவின் மகள். இரு முன்னாள் முக்கிய அமைச்சர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. ராஜபக்சர்களின் தங்க கழிப்பறைகள், அனுரவின் கருத்துக்களை சாடும் முட்டுத்தரப்பு. புதிய கோவிட்-19 திரிபால் நாட்டில் மீண்டும் PCR பரிசோதனை. பிரதமர் பதவியில் மாற்றம், தெளிவுபடுத்தியுள்ள தேசிய மக்கள் சக்தி. உள்ளூராட்சி சபையில் ஒருபோதும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடமில்லை, சந்திரசேகர் பகிரங்கம். நாட்டில் இன்று 50வது துப்பாக்கிச்சூடு. ட்ரம்ப் விதித்த சர்வதேச வரிகளை தடை செய்த அமெரிக்க நீதிமன்றம். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் சதொச நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதொச ஊடாக 14,000 கரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. அதற்கமைய குறித்த வழக்கு இன்று மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு 20 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புகளிற்கு மேலதிகமாக குறித்த இருவருக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு 53 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு 2019ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சாகர காரியவசம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி தன்னிடம் இருந்ததாக கூறும் கோப்புக்கட்டை யாராவது திருடிவிட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகின்றார். அனுரகுமார தான் ஜனாதிபதியாக பதவியேற்று 7 மாதங்களுக்கும் மேலாகியும் சுமத்தப்பட்ட எந்தொரு குற்றச்சாட்டு குறித்தும் இந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை. சீனாவிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இருப்பதாக கூறியவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாகர காரியவசம் மேலும் கூறியுள்ளார். இலங்கை வங்கியின் அனைத்து கிளை வலையமைப்புகளையும் இன்று மதியம் 12:30 மணிக்கு பிறகு மூடிவிட்டு வங்கி பரிவர்த்தனைகளிலிருந்து விலக்குவதற்கு இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. போனஸ் கொடுப்பனவுகள் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தங்கள் கோரிக்கைகள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் 6ஆம் திகதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் குறித்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், 2024ஆம் ஆண்டு வரலாற்றில் அதிக லாபம் ஈட்டிய நிறுவனமாக இலங்கை வங்கி சாதனை படைத்ததோடு 107 பில்லியனை லாபமாக ஈட்டியிருந்தது. இலங்கை வங்கி ஈட்டும் லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கை செலவிடப்படுகின்றது. இலங்கை வங்கி ஊழியர்களுக்கும் பணிப்பாளர் குழுவிற்கும் வழங்கப்பட உள்ள அங்கீகரிக்கப்பட்ட போனஸ் தொகையை குறைப்பது தொடர்பாக நிதியமைச்சுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பணம் தொடர்பாக 2 பிரதி அமைச்சர்களால் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நிதியமைச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் குறித்த ஊகங்களை அமைச்சர் கே.டி. லால்காந்த நிராகரித்துள்ளார். அத்தகைய கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் அதுபோன்ற தகவல்களை பரப்புபவர்களின் மூளைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் இதுகுறித்து நேற்று கருத்துரைத்த அவர், எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்திற்குள் எந்த உள்ளக மோதல்களும் இல்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் கட்சியின் விரிவாக்கம் முடிந்து கொழும்பு மாநகராட்சியின் கட்டுப்பாட்டை அது பெற்றுள்ளது. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் பரேகிலி பெல்தசார் ஏற்கனவே மாநகர சபை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனை அதிகாரப்பூர்வமாக்குவது மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளதாக லால்காந்த தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்லவின் மகள் அமலி ரம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். அண்மையில் தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்லவின் மகள் அமலி ரம்புக்வெல்ல பெற்றுக் கொண்டதாக கேகலியவின் செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக்க தெரிவித்திருந்தார். கடந்த 26ஆம் திகதி கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமலி ரம்புக்வெல்லவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்லவின் மகள் அமலி ரம்புக்வெல்ல விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாணந்துறையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் நாட்டில் இந்த வருடம் மாத்திரம் 50 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாணந்துறை வேகட பகுதியில் இன்று துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. இதன்போது காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கோவிட்-19 திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில மருத்துவமனைகளில் PCR பரிசோதனைகளை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க இதனை தெரிவித்துள்ளார். PCR பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட்-19 நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்தும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகார வரம்பினை மீறி சர்வதேச வரிகளை விதித்துள்ளதாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வரிகள் சாதாரண மக்கள் முதல் பெரும் நிறுவனங்கள் வரை அனைவரிடமும் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்க செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்ஹாட்டனில் உள்ள அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு இந்த தீர்ப்பை ஏகமனதாக வழங்கியுள்ளது. விடுதலை நாள் லிபரேஷன் டே என அழைக்கப்பட்ட வரிகள் மற்றும் சீனா, மெக்சிகோ, கனடாவுக்கு எதிரான போதைப் பொருட்கடத்தலை கட்டுப்படுத்த நோக்கில் விதிக்கப்பட்ட வரிகளையும் இந்த தீர்ப்பு தடை செய்கின்றது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பெரும்பாலான வரிகள் 10 நாட்களுக்குள் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.